வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். 2026 தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதே இலக்கு. புகார் வந்துள்ள மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் காணொலி காட்சி மூலமாக தொடங்கப்படுகிறது. மழைநீர் வடிகால் பணிகளை அடுத்த 30 நாட்களுக்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நகராட்சி மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பேட்டி. தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவலர்களுக்கு சட்டம் ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் அறிவுறுத்தல். நாடு முழுவதும் இன்று மருத்துவர்கள் வேலை நிறுத்தம். அவசர அறுவை சிகிச்சைகள், விபத்து பிரிவுகள் மட்டும் இயங்கும் என அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் பெண் பயிற்சி மருத்துவரின் கொலைக்கு நீதி கேட்டு மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி பேரணி. குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. நிபுணர் குழு அறிக்கை அளித்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். கந்துவட்டி கும்பல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. தமிழக போலீஸ் DGPயை எதிர் மனுதாரராக சேர்த்து அவர் இந்த வழக்கை CBCIDக்கு மாற்றி நடவடிக்கை எடுக்க அதிரடி. 4 தேசிய விருதுகளை தட்டிச் சென்றது பொன்னியின் செல்வன் முதல் பாகம். திருச்சிற்றம்பலம் படத்தில் நடித்த நடிகை நித்யா மேனனுக்கு சிறந்த நடிகை விருது. இனி விரிவான செய்திகள். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று காணொலி மூலமாக தொடங்கி வைக்க உள்ளார். நீர்வளத்துறை சார்பில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் 24,468 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடங்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு கடந்த 2019ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இந்நிலையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அர்ப்பணிக்க உள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதுதான் நமது இலக்கு என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர், சுணக்கமின்றி செயல்பட்டால் அடுத்த முறையும் திமுக ஆட்சிதான் என்று தெரிவித்தார். முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்காவில் இருந்தாலும் கட்சியையும் அரசையும் கவனித்துக் கொண்டிருப்பேன் என்றும், கவுன்சிலர்கள் யாராவது தவறு செய்தால் அவர்கள் மீது பதவி பறிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள் முன்னிலையில் திமுக MLAக்களும் MP-க்களும் சரமாரியாக புகார் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏற்கனவே துவங்கப்பட்ட திட்டங்களின் நிலை குறித்து அமைச்சர் KN நேரு அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். பணிகள் தொடங்கிவிட்டதாகவும் விரைவில் முடியும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் ஆவேசமான அமைச்சர் KN நேரு இப்படியான பதில்களை சொல்லாமல் பணிகளை விரைந்து முடிக்குமாறு கடிந்து கொண்ட நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கும் நிலம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல என நிபுணர் குழு அறிக்கை அளித்துள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் ஆதரவு தெரிவித்தும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு வந்தன. அப்போது 99 கோடி ரூபாய் செலவில் மையம் அமைக்க அனைத்து துறை தரப்பிலும் அனுமதி பெறப்பட்டிருப்பதாகவும், நிலம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல என நிபுணர் குழு அறிக்கை அளித்துள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்தது. மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு போதுமான நிதி ஒதுக்காத மத்திய அரசுக்கு கண்டனம் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் அதிமுக செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டன. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மருத்துவ காப்பீட்டு பிரீமியத்திற்கு 18% GST வரியை ரத்து செய்யவும், வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்கவும் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார். அதிமுக செயற்குழு கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, டிசம்பரில் உள்ளாட்சி தேர்தலுக்கு அறிவிப்பு வரவுள்ளதால் கட்சியின் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விரைவில் தாம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் தொடங்க இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியா கூட்டணியை விட்டு திமுக விலகிச் செல்லவில்லை என அக்கட்சி MP கனிமொழி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் செய்தியாளரிடம் பேசிய அவர்,
அதிமுக செயற்குழு கூட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் போடப்பட்டது நல்ல மாற்றம்தான் எனவும், எனினும் அது காலம் கடந்த நிகழ்வு என்றும் தெரிவித்தார். ஆளுநரின் தேநீர் விருந்தில் அரசு சார்பில் தான் முதல்வரும் சில முக்கிய அமைச்சர்களும் கலந்து கொண்டனர் என தெரிவித்த கனிமொழி, திமுக சார்பில் யாரும் பங்கேற்கவில்லை என்றார். கருணாநிதிக்கு மத்திய அரசு நாணயம் வெளியிடுவதால் அதில் பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்கிறார் எனவும், இதில் முரண்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணத்தின் போது ஆட்சி கவிழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் பாஜகவை திமுக அரசு தாஜல் செய்து வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவிற்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைக்கப்பட்டிருப்பதாகவும், ஆளுநரின் தேநீர் விருந்தில் திமுகவினர் பங்கேற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மதுரையில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்க கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமாரை நேரில் சந்தித்து மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சு. வெங்கடேசன், மதுரையில் கடந்த 10 நாட்களாக பெய்த மழை காரணமாக சாலைகள் மிக மோசமான நிலையில் உள்ளதாக கூறினார். சேதமடைந்த 34 சாலைகள் போர்க்கால அடிப்படையில் 10 நாட்களுக்குள் சீரமைக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் கூறியதாக சு. வெங்கடேசன் தெரிவித்தார். தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் காவலர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். திருச்சியில் மத்திய மண்டல காவல்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இவ்வாறு அவர் தெரிவித்தார். நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும், தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆலோசனை வழங்கியிருக்கிறார். நீட் தேர்வு தோல்வியால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர் தனுஷின் மரணத்திற்கு மத்திய மாநில அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை கொண்டு வந்ததற்கான நோக்கம் கடந்த 8 ஆண்டுகளில் நிறைவேறாத நிலையில் மத்திய அரசு அதை ரத்து செய்ய வேண்டும் அல்லது தமிழ்நாட்டிற்கு மட்டுமாவது விலக்கு தர வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரை குரங்கு அம்மை தொற்று நோய் பாதிப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் மற்றும் விலங்குகளிடம் இருந்து இந்த நோய் பரவலாம் என்றும், தோலில் அரிப்பு ஏற்படுவது, சீழ், 2 முதல் 4 வாரங்கள் காய்ச்சல், தலைவலி, தசைவலி, முதுகுவலி, சோர்வு ஆகியவை தொற்று அறிகுறி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவருடன் நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் இருந்தும் தடுப்பூசி வாயிலாகவும் பாதிப்பில் இருந்து தற்காத்துக் கொள்ளலாம் என பொது சுகாதாரத்துறை வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கந்துவட்டி கும்பல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கந்துவட்டி தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, புகார்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவதாக பல வழக்குகள் உள்ளன என குறிப்பிட்டார். கந்துவட்டி பிரச்சினையால் ஏராளமான உயிர்கள் பலியாகி இருப்பதாக குறிப்பிட்ட அவர், போலீஸ் உயர் அதிகாரிகள் முறையாக கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். மத்திய அரசின் 70வது தேசிய திரைப்பட விருதுகள் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் இருந்து பொன்னியின் செல்வன் மற்றும் திருச்சிற்றம்பலம் ஆகிய படங்களுக்கு தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பொன்னியின் செல்வன் படத்திற்கு 4 பிரிவுகளின் கீழும், திருச்சிற்றம்பலம் படத்திற்கு 2 பிரிவுகளின் கீழும் தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அக்டோபர் மாதம் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய விருதுகளை வழங்கவுள்ளார். மேற்கு வங்கத்தில் பெண் பயிற்சி மருத்துவரின் கொலைக்கு நீதி கேட்டு அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி பேரணி நடத்தினார். இதில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். பெண் பயிற்சி மருத்துவரின் கொலைக்கு நீதி வேண்டும் என தெரிவித்த மம்தா பானர்ஜி, இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். வயநாடு மக்களவைத் தொகுதியில் தற்போதைக்கு இடைத்தேர்தல் நடத்த முடியாது என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர் காரணமாக வயநாட்டில் தற்போது இடைத்தேர்தல் நடத்த முடியாது என்றும், உரிய நேரத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதேபோல் கனமழை, பண்டிகை காலம் உள்ளிட்டவை காரணமாக மகாராஷ்டிராவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை என அவர் விளக்கமளித்தார். வயநாடு நிலச்சரிவில் 1555 வீடுகள் வசிக்க தகுதியற்றதாகி இருப்பதாகவும், சுமார் 600 ஹெக்டேர் நிலம் நாசமடைந்துள்ளதாகவும் கேரள அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வை உறுதி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற நீதிமன்றம், வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள அனைத்து இடங்களில் இருக்கும் பிரச்சினைகளும் பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் மொத்தம் உள்ள 90 தொகுதிகளில் 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதன்படி செப்டம்பர் 18ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல் 24 தொகுதிகளுக்கும், செப்டம்பர் 25ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் 26 தொகுதிகளுக்கும், அக்டோபர் 1ஆம் தேதி 3ஆம் கட்ட தேர்தல் 40 தொகுதிகளுக்கும் நடைபெறுகிறது. ஹரியானா மாநிலத்தில் மொத்தம் உள்ள 90 தொகுதிகளுக்கும் அக்டோபர் 1ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் இந்திய கூட்டணியில் தேர்தலுக்கு முன்பாகவே முதல்வர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே அழைப்பு விடுத்துள்ளார். காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் முதல்வர் வேட்பாளரை அறிவித்தாலும் ஆதரவளிக்க தயார் என அவர் தெரிவித்துள்ளார்.
25 கால பாஜக கூட்டணியை நினைவு கூர்ந்த அவர், அதிக எம்எல்ஏ கொண்ட கட்சிக்கே முதல்வர் பதவி என்றால் கூட்டணியில் மோதலையே ஊக்குவிக்கும் என குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இந்திய மருத்துவர் சங்கம் நாடு முழுவதும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளது. இதனால் இன்று காலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை 24 மணி நேரம் மருத்துவ சேவை நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் அவசர அறுவை சிகிச்சைகள் மற்றும் விபத்து பிரிவுகள் மட்டும் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என பிரதமர் மோடியிடம் வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிஸ் உறுதியளித்துள்ளார். பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முகமது யூனிஸ் உரையாடினார். வங்கதேசத்தின் தற்போதைய நிலைமை குறித்து பிரதமர் மோடியிடம் முகமது யூனிஸ் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அப்போது வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள் உட்பட அனைத்து சிறுபான்மையினரின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என அவர் உறுதியளித்தார். பணியில் இருக்கும்போது சுகாதார பணியாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதிகபட்சம் 6 மணி நேரத்திற்குள் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மருத்துவர் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் மீது நடத்தப்படும் தொடர் தாக்குதல் சம்பவங்களை அடுத்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி மக்கள் தமக்கு உத்தரவிட்டால் புதிய பொருளாதார மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு நாட்டு மக்களுக்கு சிறந்த எதிர்காலம் கட்டி எழுப்பப்படும் என இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்தார். அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்த பின் தமது ஆதரவாளர்களிடையே பேசிய அவர், அரசை வழிநடத்த முடியாது என சிலர் கூறிய நிலையில் 2 ஆண்டுகளுக்குள் அதிபர் தேர்தலை நடத்தும் நிலைக்கு தான் நாட்டை முன்னோக்கி கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான மோதலுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது இந்தியாவின் 78வது சுதந்திர தினத்திற்கு நெதன்யாகு வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் இரு தலைவர்களும் மேற்காசியாவின் தற்போதைய நிலவரம் குறித்து விவாதித்தனர். அப்போது போர் பதற்றத்தை தணிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் மோடி வலியுறுத்தினார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் அனைத்து பிணை கைதிகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார். தாய்லாந்தின் பிரதமராக முன்னாள் பிரதமர் தக்ஷின் ஷினவத்ராவின் இளைய மகள் பேட்டோங்டன் ஷினவத்ரா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்த தேர்தலில் வென்று பிரதமராக பொறுப்பேற்ற ஸ்ரெதா தவிசினை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் பதவி நீக்கம் செய்தது. இதனையடுத்து பியூதாய் கட்சி தக்சின் மகள் பேட்டோங்டன் ஷினவத்ராவை பிரதமராக தேர்வு செய்திருக்கிறது. 37 வயதாகும் அவர் தாய்லாந்து வரலாற்றில் பிரதமர் அரியணை ஏறும் இளம் தலைவர் ஆவார். விளையாட்டுக்கான நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டில் தமக்கு சாதகமாக தீர்ப்பு வெளியாகியிருந்த நிலையில் ருமேனியா ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை ஆனா பார்போஸுக்கு ஒலிம்பிக் வெண்கலப் பதக்கம் வழங்கப்பட்டது. ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்றிருந்த அமெரிக்க ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையான ஜோர்டான் சிலிஸிடம் இருந்து வெண்கலப் பதக்கம் பறிக்கப்பட்டு பார்போஸுக்கு வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2026 தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவதே இலக்கு. புகார் வந்துள்ள மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் காணொலி காட்சி மூலமாக தொடங்கப்படுகிறது. மழைநீர் வடிகால் பணிகளை அடுத்த 30 நாட்களுக்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நகராட்சி மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பேட்டி. தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவலர்களுக்கு சட்டம் ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் அறிவுறுத்தல். நாடு முழுவதும் இன்று மருத்துவர்கள் வேலை நிறுத்தம். அவசர அறுவை சிகிச்சைகள், விபத்து பிரிவுகள் மட்டும் இயங்கும் என அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் பெண் பயிற்சி மருத்துவரின் கொலைக்கு நீதி கேட்டு மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி பேரணி. குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. நிபுணர் குழு அறிக்கை அளித்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். கந்துவட்டி கும்பல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. தமிழக போலீஸ் DGPயை எதிர் மனுதாரராக சேர்த்து அவர் இந்த வழக்கை CBCIDக்கு மாற்றி நடவடிக்கை எடுக்க அதிரடி. 4 தேசிய விருதுகளை தட்டிச் சென்றது பொன்னியின் செல்வன் முதல் பாகம்.
திருச்சிற்றம்பலம் படத்தில் நடித்த நடிகை நித்யா மேனனுக்கு சிறந்த நடிகை விருது. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.